ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோ வந்து நீங்க அல்கோ ட்ரேடிங் பண்றீங்க, அதாவது என்எஸ்சி இல்ல பிஎஸ்சி இல்ல அல்கோ ட்ரேடிங் பண்றீங்க, இல்ல ஆட்டோமேஷன் ட்ரேடிங் பண்றீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லன்னா நீங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஏன் போட்டிருக்கேன்னா வந்து, நீங்க ஆல்ரெடி ட்ரேடரா இருந்தா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வீக்லேருந்து அதாவது அக்டோபர் 1 இருந்து செபி வந்து ஒரு நியூ ரூல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டிஓடிபி வந்து கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரோக்கர்ஸும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனால வந்து சம் ஆஃப் த அல்கோஸ் நீங்க யூஸ் பண்றது வந்து அடிவாங்க சான்ஸ் இருக்கு. ரன் ஆகாது. அட்லீஸ்ட் என்னோட கேஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் எஸ்ஏஎஸ் ஆன்லைன் புரோக்கர் தான் வந்து யூஸ் பண்றேன். என்னோட அல்கோ ட்ரேடிங் ரன் பண்றதுக்கு டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் வந்து நான் அல்கோ யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அல்கோ பண்றதுக்கு நம்ம வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு ஆக்சஸ் டோக்கன் வந்து தேவை. ஆக்சஸ் டோக்கன் வந்து ஒவ்வொரு புரோக்கர் இதுல பார்த்தீங்கன்னா 1 டே வேலிடிட்டியோட நமக்கு ஆக்சஸ் டோக்கன் வந்து கிடைக்கும். அந்த ஆக்சஸ் டோக்கன் எடுத்துட்டு நம்ம எங்க வேணா வந்து நம்ம அல்கோ வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ அல்கோ ரன் பண்றதுக்கு கண்டிப்பா ஆக்சஸ் டோக்கன் வந்து தேவை. ஸோ நீங்க மத்த புரோக்கர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, த வே நீங்க எப்படி அந்த டோக்கன் எடுக்கிறீங்கன்றது வந்து டிஃபரெண்ட். இப்போ ஜெரோதாவோ இல்ல வந்து ஆம், ஏஞ்சல் இல்ல நீங்க ஆலிஸ் ப்ளூ இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, உங்க அந்த ஆக்சஸ் டோக்கன் எடுக்கிற மெத்தட் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். பட் எஸ்ஏஎஸ் ஆன்லைன்ல நமக்கு இன்பில்ட்டா அந்த ஏபிஐல வந்து நமக்கு ஈஸியா ஆக்சஸ் டோக்கன் எடுக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா வந்து பைத்தான் அண்ட் செலீனியம் யூஸ் பண்ணுவேன். ஸோ செலீனியம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆட்டோமேஷன் வந்து பண்ணுவோம்ல. ஸோ ஆட்டோமேஷன் ப்ரௌசர ஓப்பன் பண்ணி ப்ரௌசர்ல லாகின் பண்ணி அதிலிருந்து ஒன்ஸ் லாகின் சக்சஸ்ஃபுல் ஆன உடனே இப்போ பார்த்தீங்கன்னா, எஸ்ஏஎஸ் ஆன்லைன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் லாகின் சக்சஸ்ஃபுல் ஆன உடனே லோக்கல் ஸ்டோரேஜ்ல போயிட்டு நமக்கு வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. நீங்க இப்போ எஸ்ஏஎஸ் ஆன்லைன் யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க கன்சோல் ஓப்பன் பண்ணிட்டு அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு டோக்கன் வந்து இங்க இருக்கும். இப்போதைக்கு நான் இன்னும் லாகின் பண்ணல. ஸோ அதனால டோக்கன் இல்ல. ஜெனரலா வந்து உங்களுக்கு டோக்கன் வந்து இங்க சேவ் பண்ணுவாங்க. ஆக்சஸ் டோக்கன. ஸோ அத எடுத்து தான் நம்ம வந்து அல்கோ வந்து ரன் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஆக்சஸ் டோக்கன் வந்து 1 டே வேலிட். ஸோ இதுல என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம ஓல்டு இது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செலீனியம்ல பண்றப்போ, ஈஸியா வந்து அந்த ஃப்ளோ வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னா ஓல்டு ஃப்ளோல நமக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க எஸ்ஏஎஸ் ஆன்லைன் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மத்த புரோக்கர்ஸ்ல இது வந்து ஸ்லைட்டா டிஃபரெண்ட்டா இருக்கும். நான் ஏன் எஸ்ஏஎஸ் ஆன்லைன் யூஸ் பண்றேன், நான் சொல்லப்போனா நான் மோர் தேன் 7, 8 இயர்ஸா வந்து நான் எஸ்ஏஎஸ் ஆன்லைன் புரோக்கர் தான் வந்து யூஸ் பண்றேன். ஏன்னா இது வந்து டிஸ்கவுண்டட் புரோக்கர். உங்களுக்கு புரோக்கரேஜ்லாம் ரொம்ப சீப்பா இருக்கும். நீங்க ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, சிங்கிள் லாட்டுக்கே வந்து ₹9 தான் வந்து ஆகும். பையிங் அண்ட் செல்லிங் பண்றீங்கன்னா ₹18 தான் ஆகும். அது போக ரொம்ப ரிலையபிள் புரோக்கர் தான். ஸோ அட்லீஸ்ட் என்னோட ட்ரஸ்ட் வந்து இந்த புரோக்கர் நம்பலாம். ஏன்னா நான் ஒரு அமௌண்ட் வச்சு தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லாகின் ஸ்க்ரீன் தான் வரும் எஸ்ஏஎஸ் ஆன்லைன் யூஸ் பண்ணா. ஸோ ஒன்ஸ் அதாவது ஓல்டு ஃப்ளோ நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். லாகின் ஸ்க்ரீன் வரும். ஒன்ஸ் லாகின் ஸ்க்ரீன் சக்சஸ் ஆன உடனே 2 ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் வரும். அதாவது நம்ம செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்க அந்த செக்யூரிட்டி கொஸ்டின வந்து நம்ம பைத்தான்ல குடுத்திருந்தோம்னா, அது சக்சஸ்ஃபுல் ஆயிடும். சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம லான்ச் ஆயிடும். ஸோ இது எல்லாமே நான் வந்து செலீனியம்ல தான் வந்து சொல்றேன். நம்ம டைரக்ட்டா யூஸ் பண்றத சொல்லல. நான் பைத்தான் கோட்ல செலீனியம்ல சொல்றேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தான் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ இது வழியா தான் போயிட்டு நான் ஆக்சஸ் டோக்கன் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம செபி வந்து நியூ ரூல் போட்டனால என்ன பிரச்சனை அப்டின்னா, டோக்கன் எடுக்கிறதுல பிரச்சனை. ஏன்னா நம்ம இப்போ வந்து டயகிராம் போடுறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நியூ ஃப்ளோல என்ன பிரச்சனை அப்டின்னா, நம்ம ஃபோன்ல டிஓடிபி வந்து வரும். அதாவது டைம் ஓடிபின்னா தெரியும். ஒன் டைம் பாஸ்வேர்ட். டிஓடிபின்னா டைம் பேஸ்ட் ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து நம்ம ஃபோன்ல தான் வந்து வரும். நம்ம ஃபோன்ல இருந்து என்டர் பண்ணணும். ஸோ என்னோட அல்கோ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டடா வச்சிருப்பேன். நான் வந்து ஏடபிள்யூஎஸ் EC2 சர்வர்ல வந்து ரன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நான் வந்து டச் பண்ணவே வேண்டியதில்ல. மார்னிங் வந்து நமக்கு கான் ஜாப் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா சர்வர் வந்து அந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டோக்கன ஃபெட்ச் பண்ணும். டோக்கன் லோக்கல்ல இருந்து சேவ் பண்ணிக்கும். அதாவது EC2 சர்வர்ல இருக்க லோக்கல்ல வந்து சேவ் பண்ணிக்கும். சேவ் பண்ணிட்டு அ எப்பப்போ வந்து என்னோட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரன் ஆகுதோ, அல்கோ ஸ்கிரிப்ட்ஸ் ரன் ஆகுதோ, அப்பல்லாம் வந்து அக்சஸ் டோக்கன ரிட்ரைவ் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும். ஸோ அது மாரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நான் எப்பயுமே டச் பண்ணதே கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட தேவையில்ல. சர்வர் வந்து தானா ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம கார்ன் ஜாப் வந்து குடுத்துருப்போம். ஸோ கார்ன் ஜாப் வச்சு தானா ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த இதெல்லாம் நடக்கும். இப்போ டிஓடிபி வந்தனால என்னன்னா, ஃபோன்ல தான் வந்து ஓடிபி வரும். அது வந்தா தான் வந்து நம்ம அந்த ஓடிபி வச்சு தான் வந்து லாகினே பண்ண முடியும். ஸோ அப்ப என்னன்னா, என்னோட மேனுவல் பிரசன்ஸ் வந்து இருக்கணும். அது வச்சு தான் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு சொல்யூஷன் தேவ. ஏன்னா வந்து நான் மீன்ஸ் அந்த டைம்ல வந்து நாம இருக்க முடியாது. ஆ சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொரு தடவையும் பண்ண முடியாது. அது போக வந்து சில நேரம் செஷன் வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, திரும்ப வந்து நம்ம வந்து டிஓடிபி என்டர் பண்ணணும். ஸோ வந்து அது உங்க கையிலே இல்ல. ஆ ஜெனரலா ஒரு நாளைக்கு எத்தன தடவ டிஓடிபி கேட்கும் அப்படின்னு நம்ம கையில இல்ல. ஸோ கண்டிப்பா இத ஆட்டோமேட் பண்ணா தான்
இது வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸ்மூத்தா வந்து அல்கோ ரன் ஆகும். இல்லன்னா வந்து ஸ்டாப் ஆயிடும். நான் என்னோட அல்கோ வந்து எப்பயுமே Telegramல ஒரு பாட் கிரியேட் பண்ணி அதுல வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன். டைரக்ட்டா சிஸ்டம் முன்னாடி வந்து மானிட்டர் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ அந்த டிஓடிபி வந்தனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா வந்து நம்ம மேனுவல் பிரசன்ஸ் இருக்கணும்ன்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ அல்கோ வந்து ஸ்டாப் பண்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து அப்புறம் லேட்டரா தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, இதுக்கு வந்து ஒரு பைத்தான் பேக்கேஜ் இருக்கு. இந்த பைத்தான் பேக்கேஜ் வச்சு ஸோ இப்போ டிஓடிபி நீங்க ஆல்ரெடி ட்ரேடரா தான் இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். டிஓடிபி வந்து நம்ம Google ஆத்தென்டிகேட்டர் இல்ல மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் வச்சு தான் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அதுல வர நம்பர் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் லாகின் பண்றதுக்கு வந்து என்டர் பண்ணணும். ஆம், ஸோ இந்த மேனுவல் ப்ராசஸ் தான் ஹெட்டேக்கே. அல்கோ ட்ரேடிங் அட்லீஸ்ட் நான் ரன் பண்ற மாடல்ல இதான் வந்து ஹெட்டேக்கு. ஸோ அது சர்ச் பண்ணப்போ தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. லாஸ்ட் வீக் தான் நான் அத ரிசால்வ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா, pyotp அப்படின்னு பைத்தான்ல ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணிட்டு நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா இந்த பிரச்சனைய வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிடலாம். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம py இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். பிப் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். பிப் இன்ஸ்டால் பண்ணிட்டு TOTP அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம சீக்ரெட்ட வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இந்த சீக்ரெட் வந்து கிடைச்சிருச்சுன்னா, அதாவது இது வந்து புரோக்கரோட டெர்ம் நம்ம வெப் ஆப்லயே வந்து இருக்கு. அது அது ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா, டிஓடிபி நவ் அப்படின்னு வருதுல்ல. ஸோ இங்க வந்து நம்பர்ஸ் வந்து வருதுல்ல. நம்ம Google ஆத்தென்டிகேட்டர்ல இருக்க நம்பரும், இதுவும் எப்பயுமே சேமா தான் இருக்கு. ஸோ நான் ரன் பண்ண வரைக்கும் அட்லீஸ்ட் 1 வீக் வரைக்கும் பார்த்துட்டேன். எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு பிரச்சனை இல்ல. டிஓடிபி அப்ப நமக்கு என்னன்னா, பைத்தான் கோடே வந்து ஜெனரேட் பண்ணிரும். ஜெனரேட் பண்ணி அதுக்கு வந்து இன்புட்டா வந்து குடுத்துரும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு டெமோல காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோட் யூஸ் பண்ணி நான் அந்த இஷ்யூ வந்து லாஸ்ட் வீக் ரிசால்வ் பண்ணேன். ஸோ அதான் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அது எப்படி அந்த நம்பர் வந்து எப்படி வேணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இத க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த 2 ப்ரௌசர் விண்டோ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலா வந்து நான் ஒரு டெஸ்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த அக்கவுண்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நீங்க ஆல்ரெடி டிஓடிபில ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க அங்க போய் ஃபர்காட் டிஓடிபி குடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க அல்கோ ரன் பண்றீங்கன்னா நான் சொல்றேன். இது வந்து பண்ணிட்டு, நீங்க இங்க வந்து பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து அ ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கத திரும்ப ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வந்து வரும். ஃபர்ஸ்ட் லாகின் ஸ்க்ரீன் வரும். ஸோ ஒன்ஸ் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு லாகின் குடுத்த உடனே, இது வந்து நம்ம பழைய ஃப்ளோல வரும். இப்ப ஏன்னா நான் டிஓடிபிய வந்து ரீசெட் பண்ணியிருக்கேன். ரீசெட் பண்ணனால பழைய 2 ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் ஸ்க்ரீன் வரும். நான் என்னோட சீக்ரெட் பாஸ்வேர்ட்ஸ் என்டர் பண்ணிக்கிறேன். சீக்ரெட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஆன்சர் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, லாகின் ஆகும். லாகின் ஆன உடனே என்னன்னா, ஸ்கேன் த கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல போயிட்டு நீங்க காப்பி கோட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, காப்பி த கோட் அப்படின்னு குடுத்தீங்க. அனேபிள் டூ ஸ்கேன், காப்பி த கோட் அப்படின்னு மெசேஜ் இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா வந்து, இங்க வந்து நமக்கு கோட் இருக்கு. இந்த கோட் தான் வந்து நமக்கு தேவை. இந்த பைத்தான் இது வந்து நம்ம இத எடுத்துட்டோம்னா, பைத்தான்ல வச்சு ஈஸியா ரன் பண்ணிடலாம். இங்க டிஓடிபிக்கு இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணும்போது அந்த கீ பாஸ் பண்ணணும். அந்த கீ பாஸ் பண்ணோம்னா, நமக்கான அந்த நம்பர் வந்து கிடைச்சிரும். நம்ம Google ஆத்தென்டிகேட்டர், மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர்ல வரும்ல டிஓடிபி. ஸோ அதுவும் இதுவும் நமக்கு மேட்ச் ஆகும். நமக்கு அங்கேயும் வந்து 60 செகண்ட்ஸ் தான் வேலிட். இங்கேயும் அதே மாரி தான். 60 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ பட் இங்க வந்து உங்களுக்கு நம்பர் கிடைச்சிரும். நம்பர் கிடைச்ச உடனே நீங்க அத என்டர் பண்ணிக்கலாம். பழைய ஃப்ளோ அப்படியே கன்டின்யூ ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு நம்பர் வந்து நம்ம அங்கேயே ஜெனரேட் பண்ணிட்டோம். ஃபோனே தேவையில்ல. ஃபோன் இல்லாம பைத்தான் கோட்லயே வந்து நம்பர் ஜெனரேட் பண்ணிட்டோம். ஜெனரேட் பண்ணிட்டு, திரும்ப அதே ஃப்ளோ வந்து நான் இப்ப செலினியம் யூஸ் பண்றேன்னு சொன்னேன். நான் அத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பண்ணீங்கன்னா, அதே மாரி நமக்கு வந்து ஒன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆயிடும். லாகின் ஆன உடனே லோக்கல் ஸ்டோரேஜ்ல நமக்கு ஆக்சஸ் டோக்கன் இருக்கும். ஆக்சஸ் டோக்கன் எடுத்துட்டோம்னா வந்து அல்கோ வந்து ஸ்மூத்தா ரன் ஆக ஆரம்பிச்சுரும். இது செஷன் வந்து நமக்கு லாக் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்ல. லாக் அவுட் ஆனாலும் நமக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த கோட கால் பண்றப்பயும் கரெக்ட்டா ஒரு டிஓடிபி ஜெனரேட் ஆகி நமக்கு லாகின் ஃப்ளோ வந்து கரெக்ட்டா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிரும். ஸோ ஆக்சஸ் டோக்கன் எடுத்துட்டு நம்ம அல்கோ வந்து இன்டரப்ட் ஆகாம ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க லாஜிக் என்ன அப்டின்னா, இப்ப நான் செலினியம்ல இப்போ டெமோ காமிக்கிறதுக்காக இது 2யும் இது பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இத எனேபிள் பண்ணோம்னா வந்து கம்ப்ளீட்டா ப்ரௌசர் ஓப்பன் ஆகாது. நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால இத கமெண்ட் பண்ணியிருக்கேன். கமெண்ட் பண்ணிட்டு லாகின் ஃப்ளோ வந்து பழைய ஃப்ளோ தான். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து நமக்கு சேம் தான். இப்பயும் அதே தான். ஓல்டு இதுல என்னன்னா நமக்கு 2 ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் ஸ்க்ரீன் வந்து வரும். இங்க வந்து நம்ம செக்யூரிட்டி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இப்ப அத தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டு டிஓடிபி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டிஓடிபி தான் வந்து போணும். ஸோ அதனால அந்த கோட் வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இது தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, டிஓடிபில நான் என்னோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க அல்கோ ட்ரேடிங் பண்ணா உங்களுக்கு தெரியும். டைரக்ட்டா வந்து குடுக்கக்கூடாது.
நீங்க ஏன்னா நான் வந்து AWS EC2 சர்வர் வந்து யூஸ் பண்றேன். ஒன்ஸ் சர்வர் ஹேக் ஆனா நமக்கு எல்லாமே இதாயிடும். ஸோ அதனால கீரிங் வந்து யூஸ் பண்றேன். கீரிங் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்விரான்மென்ட் வேரியபிள்ல போயிட்டு பாஸ்வேர்டு நம்ம என்னென்ன டோக்கன்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்றோமோ அது எல்லாமே அங்க சேவ் ஆயிடும். ஸோ எல்லாமே செக்யூர்டா இருக்கும். ஸோ நான் அதான் வந்து இங்க யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம TOTPக்கான கோடு. ஸோ நான் கீரிங்ல வந்து என்னோட சீக்ரெட் கீ எடுத்து உள்ள போட்டிருக்கேன். ஸோ கீரிங்ல சீக்ரெட் கீ இருக்கு. ஸோ அத எடுத்துக்கிறோம். அத எடுத்துட்டு TOTPக்கு வந்து பாஸ் பண்றோம். ஸோ TOTPக்கு பாஸ் பண்ணிட்டு அகைன் வந்து செலினியம் கோட்னால நம்ம இன்புட் எலமெண்ட் எடுக்கிறோம். எடுத்துட்டு TOTP.now அப்படின்னு யூஸ் பண்ணணும். நீங்க பேஜ்ல பார்த்தீங்கன்னா அதான் குடுத்துருக்காங்க. TOTP.now அப்படின்னு யூஸ் பண்ணணும்னு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணா அது வந்து நமக்கு அந்த கோட் என்ன அப்படின்னு சொல்லி குடுக்கும். ஏன்னா அது டைம் பேஸ்ட்ல ஒர்க் ஆகுறது. அதனால நவ்ன்னு நம்ம பாஸ் பண்றப்போ, அது கரண்ட் டைம் என்னவோ அதுல இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்களோட சிஸ்டம் டைம் வந்து கரெக்ட்டா இருக்கணும். நம்ம இந்தியன் டைம் ஜோன்க்கு இருக்கணும். இந்தியன் டைம் ஜோன்க்கு இருந்தா கரெக்ட்டா வந்து ஒர்க் ஆகும். என்னோட சிஸ்டமும் இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலா அப்ராட்ல இருக்கேன். ஸோ நான் இது அல்கோல வந்து EC2 சர்வர் வந்து கரெக்ட்டா இந்தியன் டைம் ஜோன்ல தான் இருக்கும். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க சிஸ்டம்லயும், சர்வர்லயும் டைம் மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா தப்பான TOTP வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ உங்க சர்வர்ல வந்து டைம் கரெக்ட்டா இருக்கணும். ஸோ இப்போ டெமோ காமிக்கிறதுக்காண்டி இத நான் பிரிண்ட் பண்றேன். மத்தபடி ஒன்ஸ் வந்து ஆன உடனே நான் என்ன பண்றேன், போயிட்டு இப்போ வந்து லேண்டிங் ஸ்க்ரீன் போயிடுச்சு. லேண்டிங் ஸ்க்ரீன்ல போயிட்டு நான் ஆக்சஸ் டோக்கன் வந்து ரீட் பண்ணிக்கிறேன் லோக்கல் ஸ்டோரேஜ்ல. ரீட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஆக்சஸ் டோக்கன் வந்து கிடைச்சிருச்சுன்னா, அப்புறம் இது வந்து 1 டே தான் வேலிட். ஸோ அதனால நான் இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இது 1 டே தான் வேலிட். இன்னும் கொஞ்ச நேரத்துல இது இன்வாலிட் ஆயிடும். தென் வந்து ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு அல்கோ மார்னிங் வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆயிடும். 9:00 இப்போ நம்ம 9:15க்கு அப்புறம் தானே ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ 9:00 வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் ரன் ஆகி ஆக்சஸ் டோக்கன் எடுத்து சர்வர்ல இருக்கும். அடுத்தடுத்து என்னோட ஸ்கிரிப்ட் ரன் ஆகும்போதெல்லாம் அந்த சிங்கிள் பிளேஸ்ல இருந்து ஆக்சஸ் டோக்கன் வந்து எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இது சும்மா செலினியம் டெமோ மட்டும் காமிக்கிறேன். TOTP இதான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் பண்ணேன். இந்த பிரச்சனை எனக்கு இருந்துச்சு லாஸ்ட் வீக் வரைக்கும். நான் லாஸ்ட் வீக் தான் இதை ரிசால்வ் பண்ணேன். ஸோ அதான் வந்து ஒரு இப்போ இதை நான் ரன் பண்றேன் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டட் செலினியம் ஸ்க்ரீன் தான். செலினியம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு இன்புட் எடுத்துக்குது. எடுத்துட்டு TOTP போகுது. TOTP இப்போ நமக்கு அங்க ஜெனரேட் ஆயிடுச்சு. லாகின் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ கன்சோல்ல நமக்கு டோக்கன் வந்து கிடைச்சிருச்சு. ஆக்சஸ் டோக்கன் வந்து ரிட்ரைவ் பண்ணியாச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஆக்சஸ் டோக்கன் எல்லா புரோக்கர்ஸும் அதேதான். நீங்க ஆலிஸ் ப்ளூ யூஸ் பண்ணாலும் சரி, வேற ஏஞ்சல் புரோக்கிங் நீங்க எது எது யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல தான் வந்து சேவ் பண்றாங்க டோக்கன். ஸோ அதிலிருந்து எடுத்துட்டு மிச்சம் இது வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே எஸ்ஏஸ் ஆன்லைன்ல நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் மீன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த TOTPல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.